ஒப்பிடுவது எந்த வகையிலும் பொருத்தமில்லை. காரணம், அங்கே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் வேளாண்மையை உற்பத்தி செய்கிற பொறுப்பிலே அரசாங்கங்கள் ஈடுபட்டிருக்கிறது. குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுகிற நிலையில் அங்கே பண்ணை ஒப்பந்த சாகுபடி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் 1000 ஏக்கரிலிருந்து 50,000 ஏக்கர் வரையிலும் வேளாண் பண்ணைகள் அமைக்கப்பட்டு அதற்கான உற்பத்திக்கு முழுமையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொறுப்பேற்று உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் உள்ள நிலப்பரப்பில் விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களில் சுமார் 90% பேர் சிறு குறு விவசாயிகள் இந்திய வேளாண்மையில் ஈடுபட்டு விவசாயத்தையே தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிற நிலையில் இங்கே விவசாயிகள் தான் உற்பத்தி செய்கிறார்கள். விவசாயிகள் உற்பத்தி மிகையானால் அரசாங்கங்கள் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்வார்கள். ஆனால் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படுகிற போது இழப்பில் கூட அரசாங்கங்கள் பங்கேற்க வருவதில்லை. இந்த நிலையில் குறைந்த செலவில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்கள் இந்திய சந்தையில் விற்பனை செய்வார்களேயானால் பல மடங்கு கூடுதலான செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய உணவுப் பொருட்களை சந்தையில் விற்க முடியாத நிலைக்கு இந்திய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அழிந்து போவார்கள் என்கிற நிலையை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. நீண்ட காலமாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு மறுத்து வந்த நிலையில் தற்போது அமெரிக்க துணை அதிபர் வருகையால், வான்ஸ் வருகையால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்திய விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறோம். எனவே பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதற்கு இடமளிக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்தியா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும். கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய பேராபத்து ஏற்படும். வணிகர்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு தள்ளப்படுவார்கள், மிகப்பெரிய நலிவடைந்து போய்விடுவார்கள். ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தால் ஒட்டுமொத்த வணிகர்களுடைய வாழ்க்கையும் சீரழிந்திருக்கிறது. இப்படி வணிகர்களும் விவசாயிகளும் இந்தியாவில் மிகப்பெரிய துயரத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதை மத்திய அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலும் சமித்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பின் சார்பிலும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல காப்பீட்டு நிறுவனங்களை 2018 முதல் பிரதமர் மோடி காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் 13-14 தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களை வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்படுகிற காலத்தில் இழப்பு ஏற்படுவதற்கு உரிய இழப்பீடை கொடுக்க மறுக்கிறது காப்பீட்டு நிறுவனங்கள். வருவாய் நோக்கோடு செயல்படுகிறது. விவசாயிகள் பெயரில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த பிரீமிய தொகை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிக்குவதற்கு வழிவகுக்கிறதை தவிர எந்த வகையிலும் அது பாதிக்கப்படுகிற விவசாயிகளை சென்றடைவதில்லை. இது குறித்து உரிய மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதோடு, பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திலேயே அந்த மாநில அரசு பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து அந்த மாநிலத்திற்கென்று தனி காப்பீட்டு நிறுவனத்தை அந்த அரசே செயல்படுத்துகிறது, அந்த மாநில அரசே செயல்படுத்துகிறது. எனவே அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழக அரசு வேளாண் காப்பீட்டு நிறுவனத்திற்கென தனி அரசே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் இந்தியாவில் எந்த மாநில அரசும் கொண்டு வராத விவசாயிகளுக்கு விரோதமான, விவசாயிகளை அகதிகளாக்குற மிக மோசமான சட்டத்தை தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தன் விருப்பத்திற்கு கைப்பற்றிக் கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறது. அது மட்டுமல்ல, அந்த கார்ப்பரேட்டுகள் அபகரிக்கிற விளைநிலங்களுக்கு அருகாமையில் ஓடுகிற ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இது வழிவகுக்கிறது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய அடிப்படை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பரந்தூர் பகுதியில் சுமார் 13 ஏரிகளை அழித்து
அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீரெல்லாம் தடுத்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. இந்த ஏரிகளெல்லாம் கைப்பற்றுவதற்கு இந்த சட்டம் பயன்பட்டிருக்கிறது. அதே போல் மேல்மாவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் விளைநிலங்களை கைப்பற்ற போகிற போது அங்கே நிலத்தடி நீர் நிரம்ப இருக்கிறது. அந்த மேல்மா பகுதியில் மற்ற பகுதிகளில் வறண்ட பகுதிகள் இருக்கிறது, தரிசு நிலங்கள் நிரம்ப இருக்கிறது. அங்கே தொழிற்சாலைகள் துவங்கலாம். ஆனால் நல்ல சுவையான தண்ணீர் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் 15 அடி ஆழத்திலேயே முழுமையான தண்ணீர் கிடைக்கிறது. அங்கே நெல் விளைவிக்கப்படுகிறது, கரும்பு விளைவிக்கப்படுகிறது, எண்ணெய் வித்துக்கள் விளைவிக்கப்படுகிறது, பருத்தி, சோளம் உள்ளிட்ட அனைத்து பயிர் வகைகளும் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது. மலர் சாகுபடி செய்யப்படுகிறது, காய்கறிகள் உள்ளிட்ட பல வகைகளும் சாகுபடி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இணையான வகையில் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த நிலத்தை தரமாட்டோம் என்று மறுத்ததால் 15 விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கொடுக்க விவசாயிகள் மறுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாம் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் G20 மாநாடுகள் நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 19% அளவிற்கே தான் வனங்கள் இருக்கிறது. 33% அளவிற்கு வனங்களுடைய பரப்பளவை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற அரசாங்கம், அதற்காக நிதியை செலவிடுகிற அரசாங்கம், ஒரு பக்கம் இயற்கை சீற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் அபகரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோல தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்கிற ஒரு அமைப்பை இந்தியாவிலேயே முதலில் பொது விநியோக திட்டத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து அமுதங்காடிகள் உருவாக்கப்பட்டு பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 1975 காவிரி டெல்டாவில் விளைவிக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உருவாக்கப்பட்டது. இதுவும் எந்த மாநிலத்திலும் கிடையாது. விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்காக ஒரு தனி நிறுவனத்தையே, பொதுத்துறை நிறுவனத்தையே தமிழ்நாட்டில் தான் கலைஞர் உருவாக்கினார். இது படிப்படியாக தமிழ்நாடு முழுவதிலும் பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சென்ற ஆண்டு வரையிலும் செயல்பட்டு வந்தது. நடப்பாண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்புக்கு தாரை வார்த்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிற முதலமைச்சருடைய தகப்பனார் கலைஞர் அவர்களுக்கு செய்கிற துரோகமாக இதை நாங்கள் விவசாயிகள் பார்க்கிறோம். இதை அவர்கள் கைவிட வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற அதிர்ச்சி செய்தி, மத்திய உணவு கழகத்தில், FCI என்று சொல்லக்கூடிய உணவு கழகத்தில் இந்த தமிழ்நாட்டில் கொள்முதலுக்கு அனுமதி பெற்றிருக்கிற தனியார் முதலாளிகள் 1 கிலோ அரிசி 22 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி அதனை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு 1 கிலோவென்றுக்கு 40 ரூபாய் விலைக்கு விற்பனை செய்வதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து மத்திய அரசு CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். 22 ரூபாய்க்கு FCIயில் அரிசியை கொள்முதல் செய்து 40 ரூபாய்க்கு கிலோ அரிசியை மீண்டும் தமிழ்நாடு அரசு TNCCக்கு விற்பனை செய்வதற்காக வந்திருக்கிற தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேவையானால் CBI விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இது மிகப்பெரிய கொள்ளையாக இருக்கிறது. விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் தனியாரை அனுமதித்ததால் காவிரி டெல்டாவில் தீவிரமான போராட்டத்தை களமிறங்கியதால் காவிரி டெல்டாவை விலக்களித்து மற்ற மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் காவிரி டெல்டாவில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கொண்டு போய் கிடங்குகளில் இருப்பு வைப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அங்கே இருக்கிற நவீன அரிசி ஆலைகள் கூட பயன்படுத்த முடியவில்லை. கொள்முதல் செய்த நெல்லை ரயில் வேகன்கள் மூலம் மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ரயில் வேகன்கள் TNCCக்கு வழங்கப்படவில்லை. அந்த தனியார் கொள்முதல் அதிகாரம் பெற்றிருக்கிற நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதல் செய்து வந்து அங்கே காவிரி நவீன ஆலைகள் அரிசி ஆலைகள் ரயில் வேகன்களை பயன்படுத்தி அங்கே கொண்டு வந்து இருப்பு வைக்கிறார்கள். இந்த கொடுமையால் விவசாயிகளிடம் நல்ல கொள்முதல் செய்யப்பட்ட தரமான நெல்மணிகள் இன்று வரையிலும் 500க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இழப்பிற்கு விவசாயிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசு சொல்லும். இது எல்லாமே தவறான செய்தி. எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலன் கருதி நேரடி நெல் கொள்முதலை தொடர வேண்டும், தமிழ்நாடு முழுவதிலும் தொடர வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிப்பதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோல
தென்னை, பனை இதில் கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கல் ஒரு உணவுப் பொருள், அது ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள். தென்னை விவசாயிகள், பனைமரம் வளர்க்கிற விவசாயிகள் வருவாய் இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள். மதுவிற்கு தடை வேண்டும் என்று போராடினால் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களில் மது விற்பனையில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொள்கை கொண்டு வருவது இயலாது. இதுதான் விளக்கம் சொல்லுகிறார். அப்படி விளக்கம் அவர் சொல்லுவது உண்மையாக இருக்குமே ஆனால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் மதுவோடு சேர்த்து கல் விற்பனைக்கு அனுமதி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பதனுடைய உள்நோக்கம் என்ன? விவசாயிகள் அழிந்து போக வேண்டும், விரல் விட்டு எண்ணக்கூடிய மது ஆலை உற்பத்தி நிறுவனங்கள் வளங்கொழிக்க வேண்டும் என்கிற வக்ரபுத்தியோடு தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறாரா என்கிற கேள்வியை விவசாயிகள் சார்பில் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்லுக்கான அனுமதி கேட்டு வருகிற 25ஆம் தேதி கோவையில் தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்கிற மிகப்பெரிய உண்ணாவிரத்தை நடத்த இருக்கிறோம். அதுபோல வருகிற முதல்வர் காப்பீடு திட்டம், மக்களுக்கான காப்பீடு திட்டம், இன்றைக்கு மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் நோயாளிகள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் ஒரு பிரபலமான மருத்துவமனை, எங்கள் காவிரி டெல்டா வரையிலும் இருக்கிற ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அங்கே சென்று இதே அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்வது தொடர்ந்தது. மிகப்பெரிய இலகுவாக இருந்தது. செலவில்லாத வகையில் நேரடியாக கோவைக்கு சென்றால் இதே அறுவை சிகிச்சையை தனியார் புகழ்பெற்ற மருத்துவமனையில் செய்து கொள்ளலாம் என்கிற நிலை இருந்தது. கடந்த 2-3 மாதங்களாக அந்த மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் இலவச அறுவை சிகிச்சைகள், மருத்துவ உதவிகள் செய்வதற்கு மறுக்கிறார்கள். இதை மறுத்ததால் நாங்கள் கட்டாயப்படுத்தி பேசுகிற போது ஏற்கனவே இவ்வாறு காப்பீட்டு திட்டத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான தொகையை தமிழ்நாடு அரசு விடுவிக்கவில்லை. இதனால் தனியார் மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்ய இயலாது என்று திருப்பி அனுப்புகிற நிலை, பலர் உயிரிழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே காப்பீட்டு திட்டத்துக்கான நிதிகள் எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு தடையில்லாமல் வழங்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட தொகையில் அவர்கள் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர் சிகிச்சைகள் அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் காப்பீடு திட்டம் என்று நிதி ஒதுக்கப்படுகிறது. இது என்ன கேள்வி? இது என்ன நியாயம்? அரசு மருத்துவமனைகள் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்வருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு பணம் செலுத்தி மருத்துவ சிகிச்சை பெறுகிற நிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்படி மோசமான நிலைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மிக தீவிரமடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏரி, குள, குட்டைகள் பெய்கின்ற மழை நீரை தேக்கி வைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் மணல் தட்டுப்பாடு, அதேபோல் கனிமவள தட்டுப்பாடு. நாங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் உள் மாநில தேவைக்கு விற்பனை செய்ய வேண்டும். மணலாக இருந்தாலும் கருங்கல் ஜல்லியாக இருந்தாலும் நமது தமிழக மக்கள் தனக்கு தேவையான வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு, கட்டுமான நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவில் அரசு விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் கொள்ளையடிப்பதற்கு, மணலையும் கனிம வளங்களையும் கடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிப்பேன், ஆனால் மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று 2 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்ததால் ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழில்களும், அனைத்து அரசு திட்ட பணிகளும் முடங்கி கிடக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கிராம பகுதிகளில் எந்த ஒரு கட்டுமான பணியும், ஆற்று கரைகளிலே குடியிருப்பவர்கள் கூட ஒரு வீடை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான அடையாள அட்டை தற்போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்குகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 55 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி நிலங்கள் இருக்கிறது. இந்த நிலங்களில் 60% நிலங்கள் அறக்கட்டளைகள், கோவில்கள், ஆதீனங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த 60% நிலங்களும் விவசாயிகள் குத்தகை பதிவு பெற்று குத்தகை சாகுபடி மேற்கொண்டு வருகிறார். இது 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 50 ஆண்டுகளாக இது தொடர்கிறது.
2010 முதல் ஏற்பட்ட பேரழிவு, பெருமழை, வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டு பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகள் பல மாவட்டங்கள் பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டது. கடன் நிவாரணங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் குத்தகை பாக்கியை மட்டும் தள்ளுபடி செய்யாமல் அதை நிலுவை காட்டி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் குத்தகை விவசாயிகளுடைய விளைநிலங்களையும் நில அபகரிப்பாளர்கள் என்கிற பட்டியலில் இணைத்திருக்கிறார். கோவில் சொத்துக்கள் என்கிற பெயரில் நிலங்களை குத்தகை பதிவு ரத்து செய்த அறநிலையத்துறை இந்த நிலங்களை எல்லாம் இணையதளத்தில் அபகரிப்பாளர்கள் என்கிற பட்டியலில் இணைத்து பதிவேற்றம் செய்ததால் இன்றைக்கு விவசாயிகள் அகதிகளாக நிற்கிறார்கள். இன்றைக்கு வழங்கப்படுகிற விவசாயிகளுக்கான அடையாள அட்டை அவர் 60% விவசாயிகளுக்கு வழங்க மறுக்கிறார். இதனால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட போவதை விவசாயிகள் உணரவில்லை. 40% விவசாயிகளுக்கு மட்டும்தான் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த அடையாள அட்டை ஏதோ இவருக்கு விவசாயிகள் அடையாளப்படுத்துவதற்கு அல்ல, இது மத்திய அரசு எடுக்கிற நிதி ஒதுக்கீடுகள், அது உரமானியமாக இருந்தாலும், காப்பீட்டிற்கான பிரீமிய தொகையாக இருந்தாலும், நெல் கொள்முதலாக இருந்தாலும், இந்த அடையாள அட்டை பெற்றிருக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் அதனுடைய நில பரப்பிற்கு ஏற்பதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு கொள்கை முடிவுகளை மாநில அரசுக்கு வழங்க இருக்கிறார். எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே குத்தகை விவசாயிகளுடைய குத்தகை பதிவை மறுபதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு கொள்கை முடிவெடுத்து நீதிமன்றத்தில் நில அபகரிப்பாளர்கள் என்கிற பட்டியலில் இருந்து விலக்களிக்கப்பட வேண்டும். எந்த அளவிற்கு ஆதீனங்களுக்கு நிலம் சொந்தமோ, கோவில்களுக்கு நிலம் சொந்தமோ, அதை குத்தகை பதிவு பெற்று சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கும் இணையான அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எனவே இப்படி விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையும் சட்டங்களையும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு 4 ஆண்டு காலமாக நிறைவேற்றுகிறது. எங்களுக்கு ஊடகங்கள் மீது கூட மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இத்தனை பிரச்சனைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம், பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த விவசாயிகளுக்காக சட்டம் போட்டு விவசாயிகளை அகதிகளாக்குற தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள் குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாதங்கள் நடத்தப்படுவதில்லை. 4 ஆண்டுகளாக விவசாயிகள் பிரச்சனை புறந்தள்ளப்பட்டு விவசாயிகளுடைய கருத்துக்கள் கூட நமது பத்திரிகை ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட முடியாத ஒரு நெருக்கடியில் விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வேண்டுமானால் நீங்கள் ஏதோ மத்திய மாநில அரசுடைய கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் அன்றாடம் ஒரு தலைப்பின் கீழ் மாறி மாறி ஒரே கருத்தை நீங்கள் விவாதிக்கலாம். ஆனால் மக்கள் கருத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வராததால் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்குமான தொடர்பு அடியோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிராம பகுதி மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கும் விவசாயிகளுக்குமான உறவு அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, முறிந்திருக்கிறது, எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே நீங்கள் நடத்துகிற ஏதோ ஒரு அரசியல் இருந்து யாரோ ஒருத்தரை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் மக்களையும் அரசாங்கத்தையும் பிரித்து விடுகிற நிலை ஏற்படுமோ என்கிற அச்சமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஊடகங்கள் தயவு செய்து விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து, இந்த பாதிப்புகள் குறித்து விரிவான விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனையெல்லாம் எடுத்து கூறி வருகிற 26, 27 ஆகிய 2 தினங்கள் ஊட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த விவசாயிகள் விரோத கொள்கைகள் சட்டங்கள் குறித்து பட்டியலையும் நாங்கள் இறுதிப்படுத்துவோம். அதை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்தால் தொடர்ந்து குமரி முதல் சென்னை வரையிலும் இதற்கான மக்கள் சந்திப்பு இயக்கங்களை எல்லாம் நாங்கள் தீவிரப்படுத்துவோம். எங்கள் உரிமையை பெறுகிற வரையிலும் நாங்கள் ஓயப்போவதில்லை. எனவே இறுதியாக நான் கேட்டுக்கொள்வது, மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே நீங்கள் தனது திட்டங்களாக செயல்படுவதை கைவிட வேண்டும். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸோடு வேளாண்மையையும் தடையற்ற ஒப்பந்தத்தில் இணைப்பதற்கான கையொப்பமிடுவதை கைவிட வேண்டும். இந்திய விவசாயிகளுக்கு உரிய லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வந்து இந்திய விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். குத்தகை விவசாயிகளுக்கு மறுபதிவு செய்து அவர்களுக்கும் உரிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும்.
ஆதீனங்கள் நிலங்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தோட்டக்கலை பயிர், பழ வகைகள், காய்கறி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களும் பாதிக்கும். அரிசி, ஜீனி உள்ளிட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே இந்த பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா குறைந்த செலவில் தான் அங்கே உற்பத்தி நடக்குது. இந்தியாவில் பல மடங்கு கூடுதலாக இருக்குது. நமக்கு அவங்களுக்கு ஒப்பிடுற போது இந்தியாவோட விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 2.5 ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிகளோட எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட 60% இருக்குது. அதனால் இந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். ஏன்னா இங்கே இருக்கிற நிலத்தை நம்பி தான் இங்கே இருக்கிற மக்களுடைய 90% மக்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் இது அழிஞ்சுதுன்னா, சந்தைப்படுத்துவதில் இந்த பின்னடைவு ஏற்பட்டதுன்னா இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை லாபகரமாக விற்க முடியாது. இங்கே இருக்கிற வணிகர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க, விவசாயிகளும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகுங்க. அங்கே குறைந்த விலையில் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை குறைந்த விலையில் இங்கே சந்தைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் தான் மத்திய அரசுக்கிட்ட இப்போ அமெரிக்கா நிர்பந்தப்படுத்திட்டு இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினா இந்திய விவசாயம் இதோடு அழிப்பு இருக்கிறதா எங்களோட கோரிக்கை. விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கிறது தான். இப்போ அரசியலை பற்றியே ஒரே நோக்கத்தில் பல தலைப்புகளில் டெய்லி விவாதம் நடக்கும். இப்போ தர்பூசணி சென்னையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி சென்னை மாநகரத்தில் அது பாதிக்கப்பட்டு சாலைகளில் குவிக்கப்பட்டதுனால ஊடகங்கள் அதில் பெருசாக வந்து இது போல் கிராமங்களில் இருக்குது. இப்போ நெல் குவியல் குவியலாக கிடக்கு. யார் அதை பற்றி எடுத்து சொல்கிறதில்ல. செய்தியாளர்கள் செய்தி அனுப்புவாங்க, செய்திகள் ஊடகங்களில் வரும். இப்போ நாங்கள் கொடுக்குற பேட்டியில் ஊடகங்களில் வரும். அதை நான் மறுக்கலை. நான் சொல்கிறது இந்த அடிப்படையான பிரச்சனைகள் இப்போ இவ்வளவு சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனையை பற்றி ஒரு ஊடகம் விவாதிச்சிருக்கா? உணவு உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு கொள்முதலையே கைவிட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசு. எத்தனையோ போராட்டம் நடத்துகிறோம், விவாதிக்கிறாங்களா? கிடையாது. நில ஒருங்கிணைப்பு சட்டம் உலகத்திலே யாரும் கொண்டு வரல, இந்தியாவிலே எந்த மாநிலமும் கொண்டு வரல. ஆனால் நிலங்களை எல்லாம் பிடிக்கிட்டு விவசாயிகளை அகதிகளாக்குற சட்டம் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு பக்கம் காலநிலை மாற்றத்திலேருந்து பாதுகாப்பதற்கு நீர்நிலைகள் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கணுங்கிற கொள்கை முடிவெல்லாம் எடுத்து அதுக்கான செலவினங்கள்லாம் செய்கிறீங்க. ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் நீர்நிலைகளெல்லாம் அபகரிச்சுக்கலாங்கிறீங்க. தொழில் நிறுவனங்களை கொண்டு வர்றீங்க, தொழில் பொருளாதாரம் உயர்ந்திருக்குங்கிறீங்க. ஆனால் அந்த தொழில் நிறுவனங்களில் பணியாற்றவங்களுக்கு வேலை உத்தரவாதம் கிடையாது. அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சலுகைகள் கூட வழங்க மறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான தனக்கான ஊழியர்களுக்கான சங்கங்கள் அமைப்பதற்கு கூட இன்றைக்கி வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிப்பதில்லை. கழிவறை வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு உணவு அருந்துவதற்கு தரமான குடிநீர் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் தான் செய்தியாக வெளியிட்டிருக்கீங்க. ஆனால் விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளை போய் தப்புன்னு சொன்னாங்க. அது தவறுங்கிறத ஊடகங்களே அந்த செய்தியை உண்மையை நீங்கள் விளக்குனீங்க. அது சென்னைக்கு வந்ததுனால தான். இதுவே வேறு நகரங்கள்லேயே கிராமங்கள்லேயே இது நடந்திருந்தால் அந்த செய்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்காது. நான் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் காவிரிக்காக, முல்லை பெரியாறுக்காக, ஜல்லிக்கட்டுக்காக, ஹைட்ரோ கார்பன், காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்காக 10 ஆண்டு காலம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நாங்கள்லாம் விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம். 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான் இத்தனை பட்டியலை வெளியிட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து இங்கே சென்னையில் இருக்கிற தொலைக்காட்சிகள் விவாதம் நடத்தியிருக்கா? நான் குற்றம் சொல்லலை. நான் செய்தியாளர்களை பார்த்து குற்றம் சொல்லலை, தொலைக்காட்சிகளை பார்த்து குற்றம் சொல்லலை. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஏன் இந்த மாதிரி நிலைமை வருது? நான் பகிரங்கமாக கேட்டு தானே ஆகணும். உழைக்கிறோம், பாதிப்புகளை சொல்கிறோம். இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்தில் இன்னும் 6 மாதம் கழித்து எந்த தேதியில் எத்தனை சென்டிமீட்டர் எந்த கிராமத்தில் மழை பெய்யும்னே தெரியும். ஆனால் நாங்கள் விதைக்காமல் இருக்க முடியுமா? தை மாதம் நாங்கள் அறுவடைக்கு எதிர்பார்த்து சம்பாவை நடுவோம். தை மாதம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனை 1 வாரம் 2 வாரம் அடைமழை பெய்யும்னு அறிவியல் பூர்வமாக அறிவிப்பாங்க. நாங்கள் அறுவடை செய்கிறத எதிர்பார்த்து நட முடியாமல் இருக்க முடியுமா? மழை வந்தாலும் இயற்கை சீற்றம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு
நிலத்தை தரிசு போடக்கூடாது, நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு உணவை உற்பத்தி பண்ணணுங்கிற தைரியத்தோட கொரோனாவை எதிர்கொண்டு தானே நாங்கள் உணவை உற்பத்தி பண்ணோம். உலக நாடுகளிலே உலக பொருளாதாரம் வீழ்ந்து போச்சு. இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது சிறு குறு விவசாயிகள் சொன்னார், பிரதமர் சொன்னார். இன்னும் நமக்கு தேவையான உணவு போக மீதி உணவை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததுன்னு சொன்னார். இங்கிலாந்து பிரதமர் இந்திய உணவு தான் என்ன கொரோனாவிலிருந்து உயிரே மீட்டு கொடுத்ததுன்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு கொரோனாவே எதிர்கொண்டு இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்த விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுக்க மறுக்கிறது. இன்னைக்கு பெரிய வேதனை. ஒரு நகையை நாங்கள் நகையை அடவு வச்சுட்டு சாகுபடி செய்வோம். அந்த ஓராண்டுகளுக்குள்ள அந்த நகையை மீட்பதற்கு வட்டியை கட்டிட்டு நாங்கள் அதை ரினியூவல் செஞ்சுருவோம், அதை புதுப்பிச்சிருவோம். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக அந்த புதுப்பிக்கிற முறையை வங்கிகள் நிறுத்திட்டாங்க. இப்போ உரிய தொகையை கட்டினாதான் நகையை திருப்பி புதிய லோன் வாங்கணும். அப்படின்னா அந்த லோனை வாங்கணும், ஒரு 10,000 கடன் வாங்கினாலே 500 ரூபாய்க்கு மேலே அதுக்கு செலவே இருக்குது, அலுவலக செலவே இருக்குது. அந்த கட்டணங்களே எப்படி ஈடு செய்ய முடியும்? அப்போ இது மாதிரியான நிலைகள்லாம் இன்றைக்கி நெருக்கடியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர எதை பற்றியும் விவாதிக்கிறதுக்கு எந்த தொலைக்காட்சியும் முன் வரல. அறிவியல் பூர்வமாக மருத்துவ ஆய்வுகள் அடிப்படையில் கல் உணவுப் பொருள், பதநீர் உணவுப் பொருள், அதை மது விற்பனையோடு இணைச்சி பேசுகிறதோ மது கொள்கையோடு இணைச்சி பார்க்குறதோ தவறானது. ஆனால் தமிழ்நாடு அரசு மது ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களும் அதே கருத்தை தான் சொன்னாங்க. புதுச்சேரியில் மது விற்பனை செய்யப்படுது, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா நம்மளை சுற்றி மது விற்பனை செய்கிற மாநிலங்கள் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி மதுவை ஒழிக்க முடியும்? இந்த கருத்தை தானே சொல்லி நியாயப்படுத்துனாங்க. அப்போ இன்றைக்கி நான் இந்த சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கல் விற்பனைக்கு அனுமதி இருக்க, அப்போ ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கல்லை விற்பனை செய்ய மாட்டேங்கிறீங்க? பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி தான், அந்தண்ட இருக்கிற தோப்பில் கல் இறக்கி விற்பனை நடக்கும் ஜோரா. ஒரு வேலைக்கு இந்த பக்கம் இருக்கிற விவசாயிகளால் கல் இறக்கி விற்பனை செய்ய முடியாது. அவனை விஷச்சாராய வழக்கில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது என்ன கொடுமை? இது என்ன நியாயம்? இதை முதலமைச்சருக்கு யார் எடுத்து சொல்லணும்? இப்போ நான் சொல்கிற கருத்து போகுமா? நீங்கள் ஒரு நாள் இரவு உட்காந்து 1 மணி நேரம் விவாதிங்க, முதலமைச்சருக்கு போகும். இப்போ கலைஞர் கொண்டு வந்தார், நான் போய் திருக்கோளையே அந்த அரசாணையை கொளுத்துனேன், அதிகாரிகள் தான் பந்தாடப்பட்டாங்க, தீர்வு கிடைக்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேளாண் துறை, அதே போல் உணவுத்துறை, பல நெருக்கமான துறைகள், விவசாயத்தோடு இணைந்த துறைகளுடைய அதிகாரிகள் தொடர்ந்து பந்தாடப்படுறாங்க. தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்படுறதே இல்லை. இந்த குற்றச்சாட்டெல்லாம் விவாதங்களில் தானே நம்ம சொல்ல முடியும். இப்போ இதையெல்லாம் யார் எடுத்து சொல்கிறது? இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய 80% வாக்காளர்களுடைய பிரச்சனை. நான் பேசிகிட்டு இருக்கிறது, நீங்கள் விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது விரலுட்டு எண்ணக்கூடிய 4-5% தலைவர்களுக்கான விவாதங்களை தான் தொலைக்காட்சியில் வருஷம் 360 நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் 4 ஆண்டு காலமாக நான் பட்டியலிட்டு சொல்கிறேன், எந்த தொலைக்காட்சியிலாவது இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதித்திருக்கிறீங்களா? நான் சொன்னது தப்பாக இருந்தால் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். நான் குற்றச்சாட்டு அபாண்டமாலாம் சொல்லலை. எந்த தொலைக்காட்சியாவது நேரடி நெல் கொள்முதலையே அபகரித்து ஒரு சட்டம் போட்டுட்டு நிலமே மக்களுக்கு சொந்தம் இல்லை, ஏரி குளம் கொட்டைகளே கார்பரேட்டுகள் அனுபவிச்சுக்கலான்னு ஒரு சட்டம், இந்த சட்டத்தை எதிர்த்து யாராவது ஒரு நாளைக்கு விவாதிச்சிருக்கீங்களா? முடியல. அதனால தான் இந்த நெருக்கடியான சூழலை நான் பகிரங்கப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி கூட நான் கொடுக்குற செய்தி கூட நீங்கள் போடாமல் இருக்கலாம். ஆனால் என்னோட உள்ள குமுறலை நான் சொல்லலைன்னா இந்த விவசாயிகளுக்கு நானும் துரோகம் செய்கிறவனா ஆயிடுவேன்.